ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பூண்டி மாதா கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இந்த கோயில் உங்களுக்கு வந்து பைபிளில் இருக்கக்கூடிய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்கிறவங்கள உங்களுக்கு இங்கே ஸ்டாச்சுவாக வச்சுருக்குறாங்க. இதில் இது தவிர மதர் தெரேசா இருக்காங்க, வீரமாமுனிவர் இருக்கிறாரு, போப் ஜான் பால் செகண்ட் அவர் இருக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே முன்னாடி நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு டிஸ்பிளேக்கு வச்சுருக்குறாங்க. ஃப்ரான்சிஸ் சேவியர், இது மாதிரி இந்தியாவுக்கு வந்த மறை தூதர்கள் அவங்கள எல்லாரையுமே இதில் வச்சுருக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு இயற்கையான சூழ்நிலையில் இந்த சர்ச் வந்து இருக்குது. அதை தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கெபி ஒன்று வச்சுருக்குறாங்க, மாதா கெபி ஒன்று இருக்குது. அதாவது இந்த சர்ச்சுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து வீரமாமுனிவர் காலத்திலே ஏற்படுத்தியிருக்கிறாங்க. 1714 18 வரைக்கும் இதை கட்டியிருக்கிறாங்க. அப்போ வீரமாமுனிவர் இருக்கும்போதே அதை கட்டியிருக்கிறாங்க. இது வந்து பொதுவாக இந்த பசிலிக்கா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பொதுவாக பசிலிக்கா அப்படின்னு சொன்னால், அந்த சர்ச் வந்து கிழக்கு நோக்கி கட்டப்பட்டிருக்கணும். ஏதாவது ஒரு நல்ல கட்டிடக்கலை நிபுணத்துவம் கொண்டதாக இருக்கணும். பிரசித்தி பெற்ற முக்கியமான சுரூபங்கள் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இங்கே பசிலிக்காவுக்குடைய தகுதி இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிழக்கு நோக்கியது, கோத்திக், ஃப்ரெஞ்சு 2 கட்டிடக்கலை வந்து இதில் இந்த சர்ச்சில் நம்மளால் பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த திருவுருவம், மாதாவுடைய திருவுருவத்தை சிலையை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது வந்து லூர்தில் மாதா காட்சி கொடுத்ததுக்கப்புறம் அங்கேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு திருவுருவம். அதனால் இது முக்கியமானதாக கருதப்படுது. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆராதனைக்குன்னு வச்சுருக்கக்கூடியதில் இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்டார் இல்லையா, அந்த சிலுவையுடைய ஒரு பகுதி இங்கே ரிலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. அதனால் இங்கே வரும்போது நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே கேட்கப்படும். இந்த சர்ச்சில் ஒரு வரலாறு என்ன அப்படின்னு சொன்னால், ஃபாதர் லூர்து சேவியர் அப்படிங்கிறவர் இந்த சர்ச் வந்து ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு விரும்பினார். அந்த கூரையை மட்டும் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு யோசித்தார். ஏன்னா அவருக்கு வந்து ஒரு உள் தூண்டுதல் தோன்றியிருக்கு, இந்த கூரை விழப்போகுது அப்படிங்கிறது. அதே மாதிரி மற்ற எதுக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த கூரை மட்டுமே உள்ளே விழுந்ததாகவும் வரலாறுகள் சொல்லுது. அதுக்கு பிறகு அதை சரி செஞ்சுருக்கிறாங்க. இந்த சர்ச்சுடைய இந்த ஒரு முக்கியமான ஒரு புனிதப்படுத்துதலுக்கும் இது பிரசித்தி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தார் ஃபாதர் லூர்து சேவியர். அதனால் அவருடைய கல்லறை வந்து இந்த கோயில் முன்னாடியே வச்சிருக்கிறாங்க. இங்கே அருங்காட்சியகம்லாம் இருக்குது. பக்தர்கள் வந்து கொண்டு வந்து வேண்டுதல் நிறைவாக கொடுத்தது எல்லாமே இருக்குது. இங்கே இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹோலி லேண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. அதாவது நீங்கள் ஹோலி லேண்டுக்கு திருப்பயணம் போகிறவங்க அங்கே என்னென்னலாம் பார்ப்பாங்களோ அதை இங்கே ஒரு காட்சிப்படுத்தி வச்சுருக்குறாங்க. அது உள்ளே போய் பார்க்குறதுக்கு ஒரு 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே. ஆனால் அந்த சுரூபங்கள் எல்லாமே வந்து தத்ரூபமாக இருக்குது. அங்கே நம்ம உள்ளே போகும்போது அந்தந்த இடங்கள் பற்றிய வரலாறுகளையும் அதில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க. நமக்கு பயனுள்ள வகையில் இருக்குது. கடைசி வெளியில் வரும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதில் வந்து இயேசுநாதர் இறந்து கல்லறையில் இருக்கிற மாதிரியான ஒரு இது அப்படியே இருந்ததுனால கொஞ்சம் பயந்துடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு.
பார்க்கிங் பார்க்கிங் நல்ல விசாலமாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். குழந்தைங்களுக்கு வந்தால் விளையாடுற மாதிரி ஒரு குழந்தைகளுக்கான பார்க் ஒன்று